ஃபைனலி ஆஃப்டர் ஸோ லாங் ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக நான் எடுக்கும்போது இன்ஸ்டாகிராமுக்காக எடுத்ததுனால நான் வாட்டுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன். யூடியூப்க்குன்னு எடுக்கணும்னு மைண்ட்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பொறுமையாக நான் எடுத்திருப்பேன். எனிவேஸ், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணிக்கோங்க. அங்கே சைடில் அப்படியே நேம் ஓடிட்டுருக்குல்ல, அதுதான் ரம்யா செல்வன்னு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். இங்கே பார்க்குறவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். நான் வந்து மினிமலான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து முக்கியமான விஷயம், இந்த ஓணம் அவுட்ஃபிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான். நான் போட்டிருக்க கடைசியில் நீங்கள் பாருங்கள், நான் போட்டிருக்கிற அந்த தாவணி ஷால் மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல, அது வந்து உண்மையாலுமே ஷால் தான். ரொம்ப ஷார்ட்டான ஷால். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்குல்ல ஓணம் அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு தாவணி, அது எக்ஸாக்ட் டிட்டோவாக இருந்தனால நான் அதவே யூஸ் பண்ணிட்டேன். ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ். அண்ட் வந்து டே இன் மை லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேன்னு சொன்னால அந்த ப்ளவுஸ் தான் நான் போட்டிருந்தேன். சரியாக காட்டக்கூட முடியல, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஃபோக்கஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்கல. பட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த லுக்கை திருப்ப க்ரியேட் பண்ண பார்க்குறேன். அண்ட் யா, ஹாப்பி ஓணம் கைஸ். எல்லாத்துக்கும் ஓணம் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.